ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி போட்டிக். ஸோ இன்றைக்கி நம்மளோட நிவி போட்டிக்ஸில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் சோயா அண்ட் கோபி வச்சு ஒரு குருமா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குருமா வந்து கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் ஸ்டைலில் மசாலாஸ் வந்து நானே அரைச்சி வந்து பண்ணியிருக்கேன். எக்ஸ்டர்னல் மசாலா சேர்த்துருக்கேன், பட் இந்த மசாலா போடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல வாசனையாகவே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக காலிஃப்ளவர், ஒரு 2 வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சோயா வந்து எடுத்து நல்லா வேக வச்சு மிளகாத்தூள் போட்டு ஒரு பெரட்டி வச்சுருக்கேன். ஸ்லைட் ரோஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் எவாப்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இந்த தக்காளி, அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம பேஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா, கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சி போடுறோம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அரைக்காமல் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அதே கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒரு 30% மட்டும் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சூடுபடுத்தி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து அந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா வெளில வந்துடும். ஸோ அதுக்காக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 30%க்கு மேலே வேகக்கூடாது. ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் ஸோ இப்போ குக்கர் வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ரெண்டு பிரியாணி இலை, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு கிராம்பு சேர்த்து சோம்பு பொரியறது வரைக்கும் அதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ அதனால் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி அரைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட், தக்காளி, இஞ்சி, பூண்டு வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு டிப்ஸ் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்கி சேர்க்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இந்த மாதிரி நம்மளே ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி சேர்க்கும் போது அதோடய வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நான் தனியாக அரையாது அப்படிங்கிறதுனால நான் வந்து தக்காளியோட சேர்த்தே வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது 3த்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும், ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணி தெளித்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி தேவைப்பட்டது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இல்லையா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம வந்து இதுக்காக என்ன காய்கறி எடுத்து வச்சுருக்கோமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவரும் மீல் மேக்கரும் தான் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஒரு 30% மட்டும் வெந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சோயா வந்து இப்படி சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேக வச்சுட்டு அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேகும் போது ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி சேர்க்குறோம். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து தண்ணி மாதிரி ரொம்ப சல்லுன்னு போயிடும். ஸோ அதனால் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்கும்.
ஸோ இப்போ இது கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அந்த மசாலாவுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதோட வந்து 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருந்தேன், பட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக வந்து இதை வந்து நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதில் விட்டதுக்கு பிறகு மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கிற டைமில் வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணியும் வந்து கொஞ்சம் சேர்த்தேன் அந்த வாசனைக்காக. அப்போ தான் வந்து இன்னும் வந்து அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதை கலந்து விட்டுறலாம். இதை கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. உடனே வந்து குக்கர் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மூடி விடுங்க. இப்போயே வந்து உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். எனக்கு இதுவே போதும், இது ஓரளவுக்கு எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து 2 விசில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறக்க போகிறேன். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இந்த டைமில் வந்து நான் ஒரு 10 புதினா இலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை, புதினா இலை 2மே வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து 2 விசில் வச்சு இந்த கிரேவியை வந்து நம்ம இறக்கிடலாம். அதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா சோயா வந்து ரொம்ப வெந்துடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சூப்பராக வந்து சப்பாத்தி வந்து நல்லா சுட சுட போட்டுக்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட குருமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருந்தது ஓப்பன் பண்ணும்போது. அந்த அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு வந்து சர்வ் பண்ண போகிறேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கார்னிஷிங்காக ஒரு 2 மின்ட் லீஃப் வந்து மேலே வச்சுருக்கேன். நல்லா ஆவி பறக்க கிரேவி வித் சப்பாத்தி ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட நிவி போட்டிக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.